ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து நம்மளே ஒரே டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணிட்டு இருக்கிற அப்படியே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எவிக்ஷனோ கேஷ் பாக்ஸோ எதுவுமே வைக்கலைங்க. சும்மா ஏதோ பண்ணி ஏதோ ஒண்ணு காட்டணும்ல, எதுவுமே பண்ணாம அவங்க பேசுறாங்க, போய் பாட்டு போட்டு ஆடுறாங்க, வேற எதுவுமே காட்டல. நாங்க பார்க்கணும் என்னதான் பண்றது? எப்படிதான் ரிவ்யூ சொல்றது? பிக் பாஸ் ஒரு நியாயம் வேண்டாமா? இல்ல அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேறாருங்க. அப்புறம் எதுக்கு தான் உள்ள வந்தாங்க? அந்த உள்ள வந்துட்டு அவங்க வந்து பேசக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க, ஆனா திரும்ப திரும்ப அதே தான் பேசிட்டே தான் இருக்கிறாங்க இவங்க. என்னங்க பிக் பாஸ், ஏதாவது பண்ணுங்க, பண்ணி விடுங்க, பார்த்து பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒன்றும் லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து அந்த அளவுக்கு பேசாது இல்லைங்க. நேத்தோட எபிசோடு பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, எடுத்தோடனே வந்து அந்த எவிக்ட் ஆகி வந்த ஹவுஸ்மேட்லாம் வந்து நீங்க வந்து யாரை மாத்திக்கலாம் அப்படின்னு கேட்டப்ப எல்லாருமே வந்து சௌந்தர்யா, ஜாக்லின், அருண், விஷாலி இவங்க 4 பேர்த்த மட்டும்தான் சொல்றாங்க. முத்துக்குமாரியோ தீபக்கையோ வந்து சொல்லவே இல்லை ஆக்சுவலா. ஆனா நம்ம ரவீந்தர் சொன்னல ஒரு பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட். அதாவது சேஃப் கேம் வந்து யார் விளையாடுறாங்க, அதாவது அவங்கள போய் யாருமே டிஸ்டர்பும் பண்றது இல்ல, அவங்களும் போய் இது ரொம்ப எல்லாம் இது பண்றது இல்லை. ஆக்சுவலா நீங்களே நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இவருக்கு தீபக் கட்டியோ முத்துக்குமார் கட்டியோ வந்து யாருமே வந்து அந்த அளவுக்கு ஃபைட் பண்ண மாட்டேறாங்க. ஆமா, அவங்க வந்து சேஃபாவே வச்சிருக்காங்க. அதான் ரவீந்தர் சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, அவரை ஒரு சண்டை போடுற அளவுக்கு நீங்க உன்னால கொண்டு வர முடியல, அவங்க வந்து சேஃபாவே இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. அப்படி அதெல்லாம் கரெக்டான விஷயம். நான் ஆக்சுவலா எந்த இதுலயும் சிக்காம அவங்களே தப்பிச்சு முக்கியமான இடத்துல மட்டும், அதாவது அவங்க வெளியே எப்ப தெரியும் நினைக்கிறாங்களோ அப்ப மட்டும் முக்கியமான பாயிண்ட வச்சு மேல தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க சுத்தி ஒரு கூட்டம் வர்ற மாதிரியும் இவங்க சொல்றதுக்கெல்லாம் மத்தவங்க மண்டைய ஆடுற மாதிரியும் பண்ணிட்டாங்க. அப்படிதான் முத்துக்குமார் தீபக்கும் வந்துட்டு இருக்கு. அப்படி அதான் ரவீந்தர் சொல்ற. அப்படி இதுல வந்து இந்த மாதிரி சொன்னோன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இப்ப எவிக் டைம் வந்ததுல வந்து யார் உள்ள இருக்கலாம்னு சொல்லி இப்ப இருக்கிற 8 பேர்த்துக்கிட்ட கேட்டப்ப வந்து மேக்சிமம் சொன்னது வந்து ரியா, ரவீந்தர் இவங்க 2 பேர் தான் அதிகமா சொன்னாங்க. உண்மையாவே ரியா வந்தா உண்மையாவே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா ரியா வந்து உண்மையா அந்த கேமுக்கு வந்து அந்த 2 வாரம் இருந்தாலும் 2-3 வாரம் இருந்தாங்க. அந்த 3 வாரத்துக்கு என்னென்ன பண்ண முடியும் அதை எல்லாமே பண்ணாங்க. அதாவது கேமை வந்து மாத்தி விடுறது, ட்விஸ்ட் பண்ணி விடுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணாங்க ஆக்சுவலா. ஆனா வந்து அடுத்தவங்க ரொம்ப வந்து காயப்படுத்தாம அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையா சூப்பரா ரியாவோட கேம் சூப்பரா இருந்தது. ரியா வந்தா உண்மையாவே வந்து பெட்டரா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. யார பவித்ரா இவங்களுக்கு எல்லாம் வரலாம். சுனிதா வந்து டார்கெட்டை ஜாக்லின் போல, ஜாக்லின், சௌந்தர்யா எல்லாம் உள்ள வர்ற ஒவ்வொருத்தருமே ஒரு சில பேரை பாயிண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல. இவங்கதான் நம்ம இன்னைக்கு கிழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா கூட இருக்கலாம் ஒரு வேலை. இவங்க 8 பேர் அப்படியே அமைதியா இருந்துருவாங்க, எதுவும் பண்ணாம ஷோவை ஒரு மாதிரியா கொண்டு போய் எங்க முடிச்சுட்ற போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 8 பேர் தான் உள்ள அனுப்பி, நீங்க ஏதாவது பண்ணுப்பா, 2 பேர்த்த சூஸ் பண்ணிக்கிங்க, கலாட்டா பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுங்க, அவங்க வெளியே வரட்டும். சும்மா எப்படி இருந்தா ஷோ எப்ப முடிக்கிறது அப்படின்னு அவருக்கு டவுட் வந்திருக்கும் போல. ஸோ மேபி இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனா கூட இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நடந்துக்கிறது அதுதான் தேவை. ஆனாலும் அது பத்தலன்னு தான் சொல்லணும். ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து சௌந்தர்யா சொன்னது வந்து ஆர்கானிக். அதாவது இவங்களுக்கு வந்து ஆர்கானிக்கா எதுவுமே இல்லை, அதாவது இன்ஆர்கானிக். ஒரு பேன் பேஸ்ல இருந்து ஒரு லவ் வருதுன்னா அதுல எல்லாமே வந்து இந்த பிஆர் காசு செட் பண்ணி கொடுத்த அந்த மாதிரி இதுலதான் இவங்களுக்கு வருது. இவங்க பண்ற ஆக்ஷனும் வந்து இந்த வீட்டுக்கோசரம் மட்டும்தான் பண்றாங்க, எதுவுமே நேச்சுரலா எதுவுமே அவங்க பண்றது இல்ல, எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொன்னதுனால சௌந்தர்யா வந்து அழுக ஆரம்பிச்சாங்க. கண்ட்ரோல், அதாவது லைவ் ஸ்ட்ரீம் நேற்று எபிசோட்ல வந்து கம்மியா தான் காட்டியிருந்தாங்க. ஆனா லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ரொம்ப நேரம் அழுதுட்டே இருப்பாங்க. பிக் பாஸை வந்து கூப்பிட சொல்லுவாங்க, சௌந்தர்யா கூப்பிட மாட்டாங்க, ஆனா அழுதுட்டு இருப்பாங்க. மறுபடியும் போய் ரெஸ்ட் ரூம் போயிடலாம், அங்க போய் அழுதுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அழுதுட்டே இருந்தப்ப பிக் பாஸே கூப்பிடுவாரு. உள்ள போனான்னு பிக் பாஸ் சொல்லுவாரு, நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு உங்களோட உழைப்பு மட்டும்தான் காரணம், அவங்க சொல்றதுக்கோசரம் நீங்க வந்து இது பண்ணாதீங்க, நீங்க பண்றதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரு கியூட் இருக்குது, அது எல்லாமே வந்து மக்கள் வந்து ரசிக்கிறாங்க, நீங்க வெளியே போய் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும், இவங்க சொல்றத வச்சு நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நீ பண்றது எக்ஸ்பிரஷனு கியூட்டா இருக்கு, அப்படி இருக்கு, அது மட்டும் தான் சொல்றாங்க. ஏன்னா எனக்கும் அதுதான் தெரியும், வெளியே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சரி கேட்டாங்க. பிக் பாஸ் வந்துட்டு அதையும் தாண்டி உங்களுக்கு ஓட்டிங் ஒண்ணு இருக்குதுல்ல, இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்களா, அது சும்மா கொண்டு வந்திருப்பாங்க பப்ளிக்கு. ஸோ அந்த சப்போர்ட் ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு உண்மை தைரியம் ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்புங்க அப்படின்னு பிக் பாஸ் தைரியம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் பிக் பாஸ் ஒரு ஐ லவ் யூன்னு சொன்னானே, குமுதா ஹாப்பி என்னாச்சு அந்த மாதிரி வந்து சௌந்தர்யா ஹாப்பி என்னாச்சு ஆயிட்டாருங்க.
அப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வெளியே வந்தோன்னா நார்மல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாச்சனா வந்து ஒவ்வொன்றா தூண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. அதாவது இப்ப அழுதாலே சௌந்தர்யா அழுதாலே ஏதாவது ஓட்டு கொசல் அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஓட்டு போடாதீங்க, இது அழுகிறனால வந்து சிம்பதி ஓட்டு போட்டு அதிகமா ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிலாம் சொல்றாங்க சாச்சனா. சாச்சனா எவிக்ட் யாருக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து அழுது இருப்பாங்க. அப்படின்னு அழுதுட்டு ரொம்ப ஒரு வீடே வந்து ரணகலம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப வந்து சௌந்தர்யா சொல்றாங்க. அதே மாதிரி அத இன்னொருத்தங்க யாரு சாச்சனா ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, வர்ஷினி பாத்தீங்கன்னா வர்ஷினியும் அதே தான் சொல்றாங்க. ஆக்சுவலா லைவ் ஸ்ட்ரீம்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூமராங் தான், கர்மா இஸ் பூமராங் மாதிரி வர்ஷினி இன்னைக்கு வந்து அழுகுறாங்க. அதாவது தீபக்கை பத்தி சொன்னாக்கு தீபக் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல, அதுக்கு வந்து நம்ம வர்ஷினி போய் அழுகுறாங்க. அதுதான் ஒண்ணு, நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா விதைச்சவன் வினைய அனுபவிச்சே ஆகும் கண்டிப்பா. அந்த மாதிரி வந்து நம்ம வர்ஷினி அழுகுறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து மிட் வீக் எவிக்ஷன் வச்சிருக்கணும், அதுவும் வைக்கல பிக் பாஸ். கேஷ் பாக்ஸ் வச்சிருக்கணும், அதுவும் வைக்கல. ஆக்சுவலா இவங்களே ஹவுஸ்மேட்டே வந்து உள்ள கேஷ் பாக்ஸ் வச்சா எவ்வளவு எடுத்துட்டு போலான்னு ஒரு 2 வாரமா பேசிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனாலேயே வந்து பிக் பாஸ் டீம் வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஒருவேளை நெக்ஸ்ட் வீக் கூட ஒரே வீக்ல எவிக்ஷன் எல்லாத்தையும் வச்சு முடிச்சு விடலாம், அப்படியே இருக்கலாம். டெஸ்ட் அடிக்க பாத்துருக்காங்களோ. நம்மளுக்கு என்னன்னு தெரியணும்னா இன்னைக்கு எபிசோட்ல எதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கோட எபிசோட்ல தான் எப்படி இருந்தாலும் வரப்போகுது. அதுல என்னாச்சும் ட்விஸ்ட் வச்சு என்னாச்சும் பண்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.